ஞாபகம் இருக்கு மாவீரன் கொண்டாடி டயர்கள் போட்டு கொடுத்து போட்டு ஓடு போட்டு சின்னாம்பிய உடனே ஜாமிக்காரங்க வந்து அட்டி உண்டா தெரியுமா என்னது பிடிச்சவங்க சின்னாம்பிய ஏதோ யாரோ ரெஞ்சு ஓட்டு ஓடிட்டாங்க அதுக்குள்ள மாப்பிள்ள அதால வந்திருக்காரு எங்களோட பாஸ்போர்ட் புத்தகங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேங்காக கிடக்கும் அது போச்சுன்னா போச்சுதான் ஆத்திர அவசரத்துக்கு ஒன்றும் செய்யல அது நாங்கள் எங்களுடைய வச்சு கங்காரு குட்டிய காவின மாதிரி திரும்பியோம் கண்ணாடியடா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வேற நீங்க கிளம்பி கண்ணாடி போனா தெரிய மாட்டீங்களா அப்படி கண் கூசுமே வெளிநாட்டுக்காரன் தான் வரணும் வெளிநாட்டுல வார்னிகள் வந்திருக்கோம் தூயில துப்புராகி கழுவி விடுறதுக்கு நாளைக்கு நாங்க வரணும் அதான் வீடு ஒழுங்கா இருந்தது இல்லாட்டி தெரியுங்க நாங்களே எடுத்து கிளியா கலட்டி கொண்டு எங்கேயா வச்சிருப்பாங்க அவங்க இருந்தாலும் கொஞ்சம் ஓகே ஆகுது நாங்களும் எல்லாம் செய்வோம் ஏன் அங்கட சரத்துல ஒருத்தன் சரத்துல மூஞ்சே சிரிப்பு இல்லை ஏன் இல்ல எப்படியா காட்டுறீங்க நீங்க பல இட்டுதங்களுக்கு என்னத்தை சொல்றது இப்படி எதிரிக்கிறோம் ஓட்டங்கள் அது எழுதுண்டு நீங்க முடியாக்கள் வேற வலிக்கிட்டாங்கல்ல தண்ணி போனீங்களோட குணத்திண்டப்பட்டு அன்னைக்கு கதையில கேட்காங்க அடே அப்படி அண்டி இல்ல நீங்கள் நுரலியாக போனா என் சொல்ற ரோடு உங்களுக்கு தெரியுது இங்க என்ன பாரு தெரிஞ்சாலும் கஷ்டம் நீ மாறவே இல்லை நம்ம அப்படியே இருக்கிறீங்களா நீங்க அன்றைக்கு சுதந்திரமாக கண்ணாடியை கலட்டன் காருக்காரன் வீட்டுக்கு கண்ணாடியை பழக்கிற நீ கண்ணாடியெல்லாம் போட்டு பாக்குறேன் கூட கதையில் வாங்க என்ன பிரச்சனை சொல்லுவாங்க எங்க இந்த பேக்கை வேணுமெண்டா போடுறேன் எங்கடா பேக்கை விட்டு வந்துச்சு இல்ல அது எப்படி ஒரு கொடிவிருப்பாடா சின்ன பேக்கடா உங்களோட வெள்ளாடுக்காரரை கொடி கொண்டு வருவாங்க அண்டைக்கு போறாள் என்ன கொண்டு வந்தாரு அண்டைக்கு போறாள் சொல்லி விட்டா நந்தாலும் கொண்டு வந்தாரு வேற எங்களுக்கு மறந்து போச்சு எங்களுக்கு பாஸ்போர்ட் அதுக்கெல்லாம் எங்கட இதுகள் எங்கட சொத்து இல்லையா நாங்கள் பாஸ்போர்ட் பொக்கெட்டுக்க வைக்கல பைத்தியம் மாதிரி கேட்கிறேன் உண்ட பொக்கெட்டுக்க பர்ஸே வைக்கிறாது பாஸ்போர்ட் வைக்கலாம் இல்ல நான் கேட்கிறேன் ஜீன்ஸ் பொக்கெட்டுக்கடா பாஸ்போர்ட் சின்ன மட்டமே இருந்தாடா மடிச்சு போட்டு வைக்க வேண்டியது உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு நக்கலா தெரியுது அது எல்லாம் அது இல்லைன்னு சொன்னா நாங்கள் இல்லை எது ஒருத்தர் அடிக்கலாம் அப்புறம் கால் பண்றேன் ஊர் முழுக்க இப்படியே வெட்டியா தான் தெரியுதா அவளுக்கு முந்தி மாதிரி தான் அது வேற யாரு தெரியுமே பாருன்னு கவனிக்கிற நீ அடே தவம் பண்ணடா நிக்குது தவணை வயசுகள் கூட பெருத்தங்கடா ஆப்ரேஷன் காட்டு காட்டு பிரச்சனை அப்படி காசு அனுப்பி ஊசிக்கு போறோன்றாங்க கேட்டா கொரோனா ஊசிக்கு போறதான் எனக்கு அப்படி இப்படின்றாங்க எங்களுக்கு தான் அப்படித்தான் கொரோனா ஊசி இல்லடா எல்லாம் தானே உள்ளுக்கு இருந்து வந்தாக்களும் தானே கேட்க மறந்து ஒரு நான் டக்கண்டு வேற கொண்டு ஒன்றும் கேட்கலையா போட்டுல இப்படி கிடக்கு மாட்டோம் அடா பொண்ணு காட்டோ என்ன சொன்னீங்க வெல்கம் டு ஸ்ரீலங்கா எத்தனை நாள்ல போறீங்க என்ன தேவைக்காக வந்தீங்க கேட்பாங்களா அதான் கேட்டவங்கள ஒரு கேட்கல ஒண்ணு என்ன கேட்கணும் அப்படின் கேட்டேன் அடே இப்போ இன்னும் பழைய கதைகள் விசாரணைகள் ஒன்றும் கேட்கல ஒண்ணு என்ன வந்தாங்கல்ல விசாரிக்காங்களா இப்படி சொன்னீங்க பின்னேற மீட் பண்ணுவோம் எப்போ பின்னேற கையா அவங்க மத்தியானம் வருவான்னு சொன்னா அங்க நிற்கிறாங்களோ யானி எல்லாரும் ஆடைதான் பார்த்து எடுப்போம் செட் பண்ணுவோம் ஆடுகள் இஞ்சி எடுக்க மாட்டேன் ஆடு விற்கிற விலைக்கு நீ ஆடு எடுக்க போறியும் வந்துட்டேன் ஆடு எடுக்க போறோம் மாடு எடுக்க போறோம் பொங்க வர்றதுனா என்ன ஜெயராம் என்ன அனுப்போம் அதே குடிதாரோ அவன் ஜெயராம் மட்டும் நான் பெரியல நீ வேணா ரக்கி வர நீ பார்த்துட்டு அவன் வந்தா பிசர் அண்டைக்கு பிறகு அப்படித்தான் ஓட்டம் பண்ணி சொல்லி போட்டு காசை வேண்டி தாண்டா அவங்கள்ட்ட காசை வேண்டி போட்டேன் முரளி சொன்ன மொக்கு டோப்பானா அவ்வளோதானா வேற காசைடா எனக்கு சொன்ன நீ ஓடி போடுவா கிட்ட காசு வேண்டாத தான் தனிஞ்ச காசு இல்லாம தான் வாங்கி எனக்கு தெரியும் வந்தான் காசு நான் ஓட்டத்தை எடுத்த அப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்றான் சரியோ அப்போ சரி ஓகே வந்து தருவானாக்க முடியும் நான் வந்து என்னடா அங்கே நிற்கிறேன் விரட்டோண்டு நானும் ஒரு அளவில் நிற்கிறேன் சந்தியில் நிற்கிறேன் பூரா வாரத்து வந்து அடிக்கிறேன்டா என்னடா செத்த பெட்ரோல் அடிச்ச காசு என்ன கதையை விட்டுறாங்க இடையில ஒரு கேட்ட ஒரு காசு முன்னாடியோ அங்கே போய் அனுப்பி விட்டாங்க சரியில்லை தானே என்ன விடலாம் அட இவங்க இது கேட்கணும் பண்ணுது நான் கடை ரோசாங்க குளிரா கிடக்கு ரோசா மாமி உனக்கு எங்கே இருக்கானது உனக்கு ரோசா அந்த மாதிரி வர கஷ்டம் ரோசா மாமின்னு வந்து இங்கே கிடக்கும் அதுக்கு தான் செய்யணும் சரி என்ன செய்ய போறீங்க மாதிரி சாக போதும் உங்களுக்கு என்ன தான் செய்ய போறீங்க உயிரோட இருக்க ஒன்றும் செய்யாதுங்க சாகர கட்டங்கள் செத்தா போறாம வந்து ரோசா மாமிக்கு செய்ய போறோம் குஞ்சு மாமிக்கு செய்ய போறோம் வாங்க கலைக்கிறேன் நீங்களும் எடுத்து சொல்லிருக்கலாம் தானே ஆனால் ஏன் அங்கே சனத்தில் ஒருத்தன் சனத்தில் மூஞ்சே சிரிப்பு இல்லை ஏன் எனக்கு எங்கடா நிம்மதி இருக்கு இப்போ காசு பணம் இருந்தாலும் சந்தோஷம் நிம்மதி எங்க இருக்கு கொடுத்து பிடிச்சாங்க கலைமுறை கேட்க வந்து மாட்டினது இருக்கு அதுக்குலாம் கிடந்தாங்க பின்னாலே முழங்கால இருத்தி போட்டு அட்டி அவன் அதோட போனவன் தானே அங்கே ஆள் இல்லையா அவன் கடைசி நேரத்தில் ஆள் சரியா எல்லாம் பொடிக்கு மொழி கிடைக்கலையா அப்படியாண்டாங்க நின்ற பொடிகள் சொன்னாங்க கடைசி நேரம் நின்றவனா இல்லை இல்லை தாங்கள் கண்டவங்களாம் சொன்னவங்களாண்டா இல்லை ஆள் நின்றது ஆள் கொஞ்சம் விலாசமாக தான் நின்றது உள்ள கடைசியா பேருந்து கடைசி அந்த உடைச்ச நேரம் கடைசியாக செல்பட்டு காயப்பட்டவனாம்னு சொல்லி அறிஞர் நான் ஏன்டா அவனோட ரெண்டு பொடியும் வருது நான் சொன்னான் அண்ணன் ஆள் கடைசி நேரம் காயப்பட்டுன்றதை கண்டதான் அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு நாங்கள் வந்தாலும் சரணடைஞ்சிட்டோம்னுட்டாங்க நான் என்ன சமமாப்பா எனக்கு பார்த்த மாதிரியே தெரியலப்பா இதெல்லாம் எல்லாம் இப்போ காப்பட் ரோடு வேறு கார் போகிற சத்தமே வைக்கல காப்பட் அடிச்சுட்டா எல்லாம் செஞ்சுட்டா அதான் பார்த்தா நூறுலியால் ஒரு மாதிரி கிடக்கு எல்லாம் கீழே கிடக்கு
வீடு எல்லாம் கீழே கிடக்கு ரோட்டு மட்டும் உயர்ந்து கிடக்கு ஓட்டோ ஏற்றி போட்டாங்க இந்த வீடு ஞாபகம் இருக்கும் அப்படியே கிடக்குறாங்க இப்படி இங்கே இதுக்கெல்லாம் நாம இருந்தவன்டா கடைசி நேரம் இங்கே தாங்கி போயிருக்க பார்க்கணும் பார்த்துட்டு வா மேனேஜ் சொல்லித்தான் விட்டது இடக்க போகாத பிரச்சனை வர மாட்டேன் ரோட்டில் நான் இந்த மற்றவங்க மாதிரி இல்லை போய் முள்ளி வேக்காலுக்கு முன்னுக்கு படம் எடுக்கிறதும் அங்கே போய் இங்கே கொண்டு இருப்பாங்க ஸ்டேட்டஸ் போட்டு போய் நானே இருக்கிறது இல்லையா அங்கே இல்லைக்கு முன்னுக்கு திரும்பி கொண்டு இருப்பாங்க மனுஷாக்கள் காணி என்ன பேச கதைச்சு எடுத்து திட்டுதுங்க அந்த காணியில் வீடெல்லாம் அப்படி இடிஞ்சு வைக்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை விற்கிறதும் இல்லை சொன்னோம் விற்கவும் வேணாம் திருத்தவும் வேணாம் காடு ஞாபகம் இப்படித்தானே இருந்தாங்க நாங்கள் இந்த பூசி போட்டு இருந்தாங்க இல்லை இப்படி இருந்தாங்க தரப்பாளை கட்டி மழை ஏண்டா தரப்பாள் வைக்க ரெண்டாவது பெரிய போல இது இப்படித்தானே இருந்தாங்க ஞாபகத்தை வச்சு என்னடா செய்யறது கிடக்குங்க என்னத்துக்கு இவ்வளவு காணியல் பூமி எல்லாம் இருக்குடாப்பா கிடக்குற காணியல் ஒதுக்கி ஒரு காப்பிரப்பு காணியெல்லாம் வீடு கட்டி கொடுங்க ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரும் வரைக்கும் தமிழ் பிரதேசம் வரும் வரைக்கும் பெருங்காணி தான் கிடக்குது பேருந்து காணி இல்லாம கிடக்கு காணி அது தமிழ் பிரதேசம் இல்லையாப்பா நான் சொல்றத கேளுப்பா எவ்வளவு ஜனம் இந்த காணி இல்லாம இருக்கு அந்த ஜனங்களுக்கு கிடக்குற காணிகளை பிரிச்சு கொடுத்து ஒரு புண்ணியத்தை சேருங்க காணி எங்க காடு வளர வலிக்கிட்டு பாம்பும் தான் இருக்குது காணிகள் எங்களோட நோட்டரி படிகள் வச்ச அப்படியே வந்து காசு கொடுத்தது ஜிஎஸ்க்கு இதில் செய்யுங்கன்னு சொல்லி ஆள் கதைச்சது என்னன்னு சொன்னாங்க இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் வீட்டு திட்டம் கொடுத்தாச்சா இப்போ யாரும் கொடுக்க இல்லைன்னா அவங்க மிஞ்சாலும் படிச்சிடும் கோயிலுக்கு போய் பார்த்துட்டோம் அதுக்கு போய் பார்க்க சரி அதுதான் வந்தேன் கொஞ்ச நேரம் போய் இருந்தாலே காடு அந்த மரத்தை பார்த்து எந்த பெருசா நிக்கண்டு இப்போ முதல்ல சின்ன மரோட போல பெருசா வளர்ந்துட்டு பாத்தீங்களா அந்த பார்த்தாலே காணோடா நீங்க அந்த டிக்டாக் கோதாரி செய்யறீங்க இந்த இடங்களை எடுத்து போடுங்கப்பா எனக்கும் இந்த காருக்கு எடுத்து 2 பாட்டை பாடி எடுத்து போட்டா காணும் நான் என்னது குதோடி கூட மூஞ்சில இவ்வளவு அது பாக்குறது இப்படி இடங்களை பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்களுக்கு இதோட ஒரு சொர்க்கம் வேற அந்த பஸ் ஸ்டாண்ட் பேக் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே கிடக்குது இங்கே புது பஸ் ஸ்டாண்டா கட்டி விட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எத்தனை கதை சொல்லும் தெரியுமா நடந்து ஒரு ஆளை தெரியும் ரமேஷ்ன்றதை அவன் செத்தோட தாயும் சரி அப்படி உடஞ்சே போச்சு மனுஷி எங்க நீ கண்டா நாயத்தி என்ன விடுறான் பாவம் நடந்து போகுது இந்த வெயிலுக்கு என்ன கிடக்கும் எங்கட வச்சு இத்தனை படிக்கிற நினைக்கிறாங்க இப்ப எங்கட வச்சுல இருக்க படிக்கலாம் தெரிஞ்சு 6 பேர் இருக்காங்க நான் உமர் ஜெயராம் வேறு யார் இருக்காங்க சிவம் இருக்குது சிவத்துக்கு சொல்லு இல்லை மச்சான் சொல்லி அப்போ நானே நீ அடிச்சல் நான் அடிச்சல் அவனுக்கு பண்ணோக்க இந்த தேவையில்லை அவன் என்னோட வருவான் நீ அவனோட சேர்ந்து குடிச்சிட்டு கடிக்கிட்டு போனான் சிவத்தோட கதை சொப்பி அவனுக்கு போனவள் இல்லையா கஷ்டம் பிள்ளை ஏதோ சாமத்தியப்பட்டுட்டு தான் 3வது பிள்ளை மூத்த பிள்ளை ஏதோ கல்யாணம் கட்டி பிரச்சனையா நல்லதான்டா அப்ப கொப்பப்பட்ட வீடு அவள் சுபா இருக்கிறாள் போல என்ன இது வந்துட்டு பார்க்கல சொந்தங்களுக்கு தான் நான் பயந்து வர வேண்டி கிடக்கு இங்கே போதாரிக்க நாங்கள் இடத்தை பார்க்கறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதும் வராது சொந்தங்கள் வந்தா 1008 கதை கேட்கணும் எல்லாட்டும் வாராங்க வெளிநாட்டுலேருந்து வாராங்க கூட அகல் இருக்கணும் எல்லாரும் பேக்கை இப்படி கொண்டு வரீங்க ஒரு கூலிங் கிளாஸை போட்டுருவீங்க சரியோ அதை கோயிலுக்கு ஏன் கலட்டுறது இல்லை விட கலட்டுறதும் இல்லை பேக் இப்படி ஈடுபட்டு உண்டாக்கும் தண்ணி போத்து ஏன்னு உங்களுக்கு அது எனக்கு ஏண்டாந்தவங்கெல்லாம் வீடியோக்கள் எல்லாம் போடுறாங்க பொடி எல்லாம் உங்களுக்கு கலாச்சி வீடியோக்கள் போடுறாங்க அதை பார்த்து திருந்துறீங்களே இல்லை நீங்க எல்லாருலேயும் தப்பு சொல்லலாம் அதுக்காக அப்படி அவன் சொல்றது பொய் என்ற வீட்டில் வச்சானே சொல்லுவான் இங்கே வந்து இந்த கையில் தண்ணி போத்தல் கண்ணாடி கூலிங் கிளாஸ் இந்த பேக் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் அது நோமல் என்னென்னு சொன்னா எங்களோட பாஸ்போர்ட் புத்தகங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேக்காக கிடக்கும் அது போச்சுன்னா போச்சு தான் ஆத்திர அவசரத்துக்கு ஒன்றும் செய்யல அது நாங்கள் எங்களுடைய வச்சு கங்காரு குட்டியை காவின மாதிரி திருக்கணும் கண்ணாடியடா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வேறு நீங்களும் கண்ணாடி போடாமல் தெரிய மாட்டீங்களா அப்படி கண் கூசும் என்ன கண்ணாடி இப்படி பூஞ்சி தான் பார்க்கணும் சரிதானே தண்ணி போத்தல் என்னடா அந்த டீஹைட்ரேட் ஆகிடுமாடா மொக்க மாதிரி கேட்கிறா நீ உங்களுக்கு விளையாட்டு ஆகுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த இது கேட்டு சேவாக்கப்பட்டுடுது அதோட என்ன போத்துல கொண்டுதானே என்னடா இப்போ என்ன விளங்க இல்லை பொன்னாட்டு போத்துறோடான் இருந்தா நீ கோல் அடிச்சு சிவாஸ் கொண்டான்ற ஜெயராம் அடிச்சு ஜேடி வேணுமா அவருக்கு சரிதானே அவர் ஜெயராமுக்கு ஜேடி என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுல முரளியின் விளையாட்டு என்ன தெரியுமோ அவருக்கு சிங்கிள் மோல் இல்லாம தார அடிக்க மாட்டான் என்னண்டாலும் கேள் எல்லாம் இல்ல எல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன்னா சிங்கிள் மோல் இல்ல அடிக்கல கொண்டாடணும் இப்ப நான் என்ன 3 மணி கொண்டா எனக்கு டிசிஎல் எடுத்து தந்துருவோம் தயவு செய்து அதுக்குள்ள நீ இந்த விளையாட்ட பாத்தீங்க எங்களுக்கு அப்பா இந்த குடிச்சு படுறது போச்சு
அப்ப நாங்க என்ன ஆசைப்படுவோம் அங்கே இருந்து புதுசா கட்சி வந்தா குடிக்கலாம் வித்தியாசமா தான் இல்லாட்டி உங்க கல் எடுத்தாங்க கோதாரி கல்லண்டா அவங்க எல்லா இடம் எடுக்கலாம் கல்லு டிசி எல்லாம் போமே இல்லாட்டி சேத்தாங்குளம் சுண்ணாவி எங்கேயாவது ஒரு விடம் கூட செட் பண்ணிட்டியோ நான் சொல்றேன் கேளு நான் அதுக்குள்ள தர போட இல்லை இந்த பாட்டியை அரேஞ்ச் பண்றது அதெல்லாம் டிக்கெட் போட்டு விட்றான் அது அங்க பைஞ்சவங்க மாடுதான் நிக்குது ரோட்ல அங்க சட்டை மாடு மேய்ஞ்சோ நிக்குது அப்ப என்ன மஞ்சள் கொடை வட்டி தான் நான் போகணும் வீடு வந்து நிப்பாட்ட என்ன நிக்க போறீங்க என்ன அதுக்காக வந்த நிப்பாட்டி சார் வீடு பத்த வளர்ந்து கிடக்கு ஏதோ ஆக்களை வச்சு இந்த புல்லுகள் பத்தியில அதை விட்டுங்க வேண்டாப்பா அது காடு வளர விட்டுருக்கீங்க கொப்பர் கொம்பர் இருந்து காணிங்கடாப்பா சரி ஃபோட்டோ எடுத்து குரூப் போடாப்பா வந்துட்டாங்க என்ன இது மைண்ட் செட் ஒன்று இருக்கா முன்னுக்கு போ நீ எதுக்கு இதுக்கு இல்லைங்கடா சண்டே நடக்கல இதுக்குல அவங்க மைண்ட் செட் சண்டை நடந்துறதுல எனக்கு சண்டை நடக்காததுலாம் அதெல்லாம் இருக்கு இங்கே ஆடு மாடெல்லாம் வந்து படுக்குது கூட ஓதாரிங்க அதுகளாச்சும் படுக்கட்டும் ஏன் கடைசி நேரத்தில் ஆடு மாடு வளர்த்துனாங்கலாம் எந்த இடத்துல நான் இருக்காங்க ஒரு வேலி கிளி ஒன்று ரோட் கிட்ட வந்த மாதிரி கிடக்கடா இப்போ ரோட்டங்க ரெண்டு இது கடல் அங்கே நின்று பைத்தியமே ரோட்டில் அகட்டினது இப்போ அதான் ரோட்டை அகட்டியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் தான் பெறுவேன் எனக்கு எடுத்து கதைச்சவர் என்ன செய்ய போறீங்க வீட்டு நான் என்னடா செய்யலாம் யோசிப்பாரு இது 4-5 பேருக்கு கிடக்கு கழுத்து அதுக்குள்ள இது வேறு என்ன செய்யலாம் சொல்லுத இது என்ன செய்யறடாப்பா திருத்தி போட்டார் நிறுத்துங்கடாப்பா வீடு வாசல்ல என்ன செய்ய போறீங்க நீங்கள் ஞாபகம் இருக்கு சின்னாம்பிய ஜாமிக்காரங்க அட்டி உண்டா தெரியுமா என்னது பிடிச்சவங்க சின்னாம்பிய ஏதோ யாரோ ரிஞ்சோடு ஓடிட்டாங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை அதால வந்திருக்காரு இவனை ரிஞ்சான்ட்டு முந்தின நாள் சொன்னா இதெல்லாம் ரிஞ்சான்னு சொல்லி எனக்கு தெரியாது பிடிச்சி போன நான் கத்த அம்மா மறைக்கிறா ஒரு பக்கத்தால அப்பர் மறைக்கிறார் விட்டுறாரு நாட்டி அடிச்சா அதோட ஆள் ஒரு மேரி தானே அண்டாடி கொஞ்சம் நான் ஜடியே வேணும் உள்ளு கொண்டு அம்மா இருத்தி கதவெல்லாம் பூட்டி போட்டு நாங்கள் வெட்டி பார்க்கலாம் ஆளுறான் கத்துறான் கூங்காரி கொட்டு வரும் மறைக்கல அது அந்த டைம்ல யாரை மறைக்கிறேன் பழைய பொட்டம் எல்லாம் கிடையாது ஃபோட்டோ எடுப்பாங்க சரியில் போய்ட்டு அனுப்பணுவா போங்க பாருங்க இந்த பொட்டம் தையல் மிஷின் சின்னமாக தையல் மிஷின் தெரியுமா எனக்கு தெரியாம நீ நான் இஞ்சா இருக்கிறேன் எனக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும் அப்படி வைப்பார் அது இல்லையா எல்லாத்தையும் பார்க்க எனக்கு ஏதோ அந்த சந்திரமுகில் அவள் நெத்தி சுட்டி ஒட்டியானவன்ற மாதிரி பழைய அத்திக்குதுடாப்பா என்ன காத்துக்கு பட் இது திருத்துங்கோண்டாப்பா இதில் திருத்திக்கிறதியா இருத்துங்கடாப்பா இல்லாட்டி திருத்துற பெரிய விஷயம் இல்லை மச்சான் சரி நாங்கள் படிக்கல் அன்னை ஆகலா காக்கல எல்லாரும் சேர்ந்து காசை போட்டோம்னா திருத்துற ஒரு மேட்டர் இல்லை திருத்தி என்ன அடுத்த கட்டம் இழுத்துங்கோண்டாப்பா புது சின்ன சின்ன பிள்ளைகள் கல்யாணம் கட்டி திரியுறாங்க வீடு வாசல் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஒரு எல்லாரும் அங்கே எங்கட சரௌண்டிங்கில் வேலையை வர்றக்கா எல்லாரையும் கேட்டா எல்லாருக்கும் வீடு இருக்கிறாப்பா என்னது நாங்கள் வீம்புக்கு திருத்தி போட்டு வச்சிருக்கோம் அது வேறு அறியணும் எல்லாரும் கண்ணை குத்தும் என்னோட காட்சி சரி வராது இதில் இருக்கிற சிவாஜி மாதிரி இருந்து விடுவா அந்த கதை இந்த தூணோட இருந்து இந்த தூணோட இருந்து சிவாஜி மாதிரி இப்படி தடவை விக்கேக்கான்னு இருக்கும் அண்ணாது வாத்து போட்டு அது அந்த கட்டத்தில் கிடக்குது இப்போ இப்படி இருந்து சுவரோட அப்படி எல்லாம் கட்டி பிடிச்சி அனடா இருந்து விசாரணை காய்ச்சி சொன்னிக்கிறேன் இதில் எல்லாமே படங்கள் எல்லாம் எல்லாம் மாற்றிட்டாங்க என்ன மாற்றுறது இல்லைடா இது ஒன்றும் மாற்றல அந்த இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு திரும்பி வந்திருக்கே அப்படியே ஒன்று நாங்கள் திருப்பி வேலையே இல்லை ரோட் சைடு வீடுகள் விடுவாங்களா அவங்க ஆனால் விட்டுட்டாங்களே எங்களை ரோட் சைடு என்ன தான் கிடக்கு இல்லைடா ஓடுகள் அங்கே விற்றுருப்பாங்க படிகள் தெரியும் கஞ்சாக்கு மதுக்கு மாடிக்கிற படிகள் விற்றுருப்பாங்க விளாத்து அதெல்லாம் கொமாண்டஸ் வந்துருந்தவங்களா அவளா வராங்க எந்த கொமாண்டஸ் ஆண் கொமாண்டஸ் அதான் வீடு ஒழுங்காக இருந்தது இல்லாட்டி தெரியுது அவங்களே எடுத்து கிளியா கலட்டி கொண்டு எங்கேயா வச்சிருப்பாங்க அவங்க இருந்து கொஞ்சம் ஓகே போச்சு இந்த புறா அழகி பிறகு இதுக்குள்ளே இருந்துட்டு வீடு ஒன்று அதனால வாழ்ந்துட்டு போட்டு என்ன செய்யுது எத்தனை தலைமுறையாக பார்த்த வீடு கொக்காக்கள் ஃபோட்டோ விட்டேன்னு சரியில்லை அழுகா கொஞ்சம் வந்து டீப்பா போட்டா உள்ள கொஞ்சம் அதில் இல்லை சார் என்ன விடாப்பா என்ன நான் எடுத்தா பேசுவ பார்த்த எனக்கு நித்திரையும் வராது நீ போட்டோ எடுத்து அங்கே காட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து போடுவோம் குரூப்பில் போட்டுவாட்டே குரூப்பில் விட போகலாம் ஆஃப்டர் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் புல்லாம போகிறாங்களே இப்போ இல்லை நானும் கருத்து போகிறேன்டாப்பா உங்களோட கலருக்கு வந்துட்டோமே எடு என்ன எங்கே போவோம் இப்போ போ என்ன பசிக்குது வீட்டு போகிறேன் நான் எங்கே போய் போகிறேன் நல்ல கடையோட சொல்லி சாப்பிடும் என்ன நல்ல கடையோட சொல்லி சாப்பிடும் கடையில் நான் வீட்டை இப்போ அது பின்னே இருந்தானா கொத்துடியெல்லாம் போடுவாங்க இப்போ இப்போ மத்தியான சாப்பாடு தான் கிடக்கும் அந்த பாடையில் சாப்பிடுவோம் அந்த செத்து போச்சா பொடியும் இல்லை கடை நடத்துறானு அதுவும் இல்லை அதான் கீரை வடை வந்து சாப்பிடுவோம் என்ன சாப்பாடு எனக்கு யோசிச்சு கொண்டோம்னா எல்லாம் பிளாங்க் ஆகிடுது வீட்டை பார்த்தோன்னே சரிப்பா போவோம் இதுக்கு நிற்கல எனக்கு இந்த ஆட்டு பிடிக்கணும் மாட்டு பிடிக்கணும் காலை துளைச்சி போட்டு இருக்காருங்க அப்போ எங்களை சொல்லுவீங்க நாங்கள் அப்படி திடீர்னு சிறப்பு போக மாட்டோம் அப்படி இல்லைடா காருன்னா அந்த கோயில் மேலே வச்சுக்கிறேன் இதில் உலக கொண்டு வரி அதுக்குள்ளே வந்து
வீடு வாசல் வாங்கி கிடக்குது இங்கே 10 காட்டுக்குள்ளே போகிற வாங்கி கிடக்கு கூதாரியா ஆக்கி வச்சிருக்கிறதே நீங்கள் ஏன்னா இங்கே எல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஒழுங்காக இருந்துச்சுன்னா நாங்களே என்ன போகிறோம் வாங்க நாங்களும் உங்களை வரை பக்கத்தில் இருந்து வாழ்ந்துருப்போம் எவ்வளோ சொத்து இதோட முட்டாக்கி போட்டு கதையாக இருப்பாரு வேறு இனி எனக்கு தெரிஞ்சு விழிவும் கிடைக்காது இனி எப்போ வர போகிறோமோ தெரியல வீட்டுக்கு அப்போ இங்கே நாங்கள் பதிவில் வட்டி போட்டு வந்து நீ லூசி மாதிரி கேட்காத நீ அங்கே பதிவு வட்டி போட்டு வந்து சேரடா நீ இது என்ன மச்சான் இது வந்து அன்னை பூவதினா நினைவு 18ஆம் தேதி என்னடா நாடு இப்படி கிடக்குது எல்லாம் வச்சிருக்காங்க நாங்கள் இப்போ எப்படி தெரியுமா நீங்கள்லாம் நாங்கள் கொடியை காட்டி தருவீங்களே நாங்களும் எல்லாம் செய்வோம் ஆனால் நீங்கள் வேறல வேறடா உண்மையா ஞாபகம் இருக்கு மாவீரர் கொண்டாடி டயர்கள் போட்டு கொளுத்து போட்டு ஓடு போட்டு எவ்வளோ சந்தோஷம் என்ன எத்தனை பொடிகள் இருந்திருப்போம் கையை தட்டினா வருவாங்களா வாவடி இப்போ ஒரு பொடிகளை காண இல்லையாப்பா இல்லை அட்டாங்கி போய் கிடக்கு முழுக்க வெளிநாடு இரவாசி செத்த இரவாசி எங்கேன்னு தெரியாம இரவாசி சைக் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு இல்லை ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ள ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இல்லாமல் போச்சு ஆட்டோவில் கூடி போச்சு நெஞ்ச வாகனங்கள் கூடடா முந்தி மாதிரி இப்போடாப்பா வாகனம் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம் முந்தி ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் நிற்கிறதே பெரிய விஷயம் ஒரு சைக்கிளை பார்த்தது இல்லை வந்ததுக்கு ஒரு சைக்கிள் இல்லை MT-90 இல்லை சாலி இல்லை இந்த சுப்பக்கப்பா காண இல்லையாப்பா எல்லாம் புது மாடல் கார்கள் அங்கேயே விட இங்கே நல்ல ஆறுகள் எல்லாம் இருக்குப்பா ஸ்கூலுக்கு போகணும்டா போய் சரி படிக்க போறிய திரும்ப படிக்க பெரிய ஸ்கூலுக்கு போயிருக்கா பழைய இதெல்லாம் பார்ப்போம் பழைய இதுகள் ஸ்கூல்ல ஒன்றுமே பார்க்க மாட்டேன் ஏண்டா எல்லாம் மரங்கள் எல்லாம் தரைச்சு கிழிச்சு புது கட்டடங்கள் எல்லாம் கட்டி ஒன்றும் பள்ளிக்கூடம் கிடந்த இடம் மட்டும்தான் கிடக்கு காசுக்கு மட்டும் தருவான் கலந்து கேட்பார் பிரின்சிபல் இருந்து எல்லாரும் காசுக்கு மட்டும் எடுத்து கதைப்பிடம் அதில் ஒரு மாற்றம் நடக்குதுன்னா எங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க கிரவுண்ட் பேபிச்சவங்களாம் எங்களுக்கு தெரியாது முன் வளைவு மட்டும் என்ன செய்ய போறீங்க காசு வேண்டாம் எடுக்கிறாங்களானே மச்சான் குரூப்ல போட்டு காசு தாங்க அந்த வச்சாங்க இந்த வச்சாங்க அதை தாங்க இதை தாங்க நீங்க செய்யணும்னு அதுகளுக்கு வர்றாங்க நீங்கள் கோயில் ப்ளீஸ் கோயில் மட்டும் அப்படியே கிடக்குது எல்லாரும் பெரிய பெரிய கோயில்ல கும்பாசம் அதெல்லாம் செய்து கோயிலை பிரிப்பிச்சு கொண்டு வராங்க இந்த கோயிலை உங்களோட கோயில் இங்க இருக்கிற ஒரு ஆள் முன்வரணும் விளையாடி கொண்டிருக்கிறான் போய் கும்பிடுவா நான் மஜ்ஜி சாப்பிட முடியும் நெத்தரி பொரியல் சாப்பிடாண்டா போட்டு வாடா அந்த அளவு யோக்கியமா நீ நாங்களும் எல்லாம் பாக்குறோம் அங்க மச்சத்தை சாப்பிட்டு போட்டு போய் சொக்ஸை போட்டு கொண்டு இருப்பாங்க கோயிலுக்கு இவ்வளோ இந்த இடத்துல எடுக்கிறான் சொல்லுங்க ஓ இங்கே கோயிலுக்கு வந்தேன் தெரியும் நான் சொன்னேன் இதெல்லாம் ஊஞ்சல் எல்லாம் கட்டி ஆடி பொங்கலுக்கு எல்லாம் வந்தோம் ஐயோ அது ஒரு காலமப்பா கோயில் என்ன மணியோட நிற்கிறேன் மணி வந்து நிற்குது ஃபோட்டோவோட எடுத்து அவன் எடுத்தவன் நானும் எடுத்தேன் நான் ஃபோட்டோவில் அனுப்புகிறேன் அம்மா அப்படி ஓகேயா பிள்ளைகள் என்ன செய்யணும் எழும்ப இல்லையா இன்னும் எடுப்போம்ப்பா என்ன சரி லீவுன்ட்டேங்க என்ன சாரி எனக்கு நாள் போன வந்துருக்கேன் ஓகே சரி பாய் எழுமினோட எடுங்க என்னடா அப்படி ஹீட்டாக கிடக்கு காலெல்லாம் குத்துது தெரியாம செருப்பை கலட்டி விட்டாப்பா கோயிலுக்கு அங்கே மாதிரி சப்பாத்தோட போகிறோன்னு நினச்சியோ இந்த கோயில் என்ன செருப்பு கலட்டி போட்டு தான் போகணும் தம்பி அங்கே ஐஸுக்கு கால் குத்துன்னு குத்துவாங்க உனக்கு எல்லாம் சொன்னாவளாங்க அது கேட்டா செருப்பு இல்லாமல் வர மாட்டேன் வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போடுறாருன்னு நக்கல் கிடந்த கதைகள் உங்களுக்கு அனுபவிச்சு பாருங்க அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு கதைக்கிறது ஈஸிடா ஏண்டாப்பா நஞ்ச சண்டையில செத்து போகணும் பயந்து போனீங்களா அங்க போய் எங்கட நாட்டுல பிரச்சனை எங்க நாட்டுல இருக்கல எங்க நாட்டுல சுடுறாங்கன்னு சொல்லி அங்க தஞ்ச கோரிக்கையில போய் 15 போட்டு காசுகளை வேண்டிக்கணும் அங்க இருந்தோண்டு அப்புறம் இங்க வந்தோண்டு உங்களோட ரூபாய் முள்ளு குத்துது கூட இதுன்னு சொல்லி சொன்னா இன்னொரு கதை 6 மாசம் நாங்க இருந்த வேண்டாம் நாங்க பழைய மாதிரி வந்துருவோம் எல்லாம் டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன் சும்மா கதைக்க கூடாது இல்ல அப்படி இல்ல இங்க 3 வருஷமா தானே இங்க இல்ல நீ மிச்சம் 40 வருஷம் 30 வருஷமா இங்க என்ன நீ சரியாடா அதுக்காக என்ன வேணுமெண்டா நீங்க வேணுமெண்டு செய்யற சிலாக்கள் இருக்கிறாங்க தலையடிக்குது இந்த வெயிலுக்கு நீ சொல்ற நியாயம் சிலாக்கள் வந்து படம் போடுறதுதான் 5 வருஷம் 6 வருஷம் போட்டு அங்க வந்து என்ன விளையாடுது அங்க போனா தான் தெரியும் இங்க வந்து பெரிய கிளாஸ் எடுக்கிறான் அப்படியேதான் மதிக்கிறாங்க 4 பேர் இங்க வெளிநாட்டுக்காரன் அவன்கிட்ட கையில் ஒரு 1000 ரூபாய் இல்லாட்ட வீடுகளையும் வச்சா ஓகே அதுக்காக எல்லாரும் நீங்களும் ஒரே மாதிரி வெளிநாட்டுக்காரன்டா அப்படியே அடிச்சு விடுறது வெளிநாட்டுக்காரன் அப்புறம் என்ன வெளிநாட்டுக்காரன்டா ஒரே பேரை வச்சுருக்காங்க அதனால அவங்கள வச்சு செய்கிறாங்க
அவனை எம்பி ஆக்குறது, இவனை பெரிய ஆளாக முடியெல்லாம் செய்கிறது எல்லாம் நீங்கள் காசை கொடுத்தது. நாங்கள் இல்லை, அங்கே இருக்கிற சில ஆட்கள் எல்லாரையும் விட பார்த்தோம். கதையை விடுப்போம், அங்கே இருக்கணும். எத்தனை தரக்கினா சரி புலம்பா சில விஷயங்கள் நீங்களும் விடுற பழகாண்டா. அப்போ நீங்களும் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புறது, எல்லாம் கதைக்கிறது, பொதுப்படையா அடிச்சு போட்டு போறது. நான் பிள்ளைய இல்லைன்னு சொல்ல இல்லை, இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்யலை. என்ன செய்யறது? அடிச்சு கொண்டிருக்காங்க வாங்கடா படிக்கல துயிலும் இல்லை வேண்டாம் பிடிக்கல இருந்தா நீங்கள் இதுகளையாச்சும் துப்புராகி பிராகி வைக்கிறாங்க. எவ்வளோ கதைக்கிற நீங்கள் வாங்க வெளிநாட்டுக்காரன் தான் வரணும். வெளிநாட்டுல வார்னிங்கள் வந்திருக்கோம். துயிலம் இல்லது துப்புராகி கழுவி விடுறதுக்கு நாளைக்கு நாங்கள் வரணும் போட நிப்பான் பண்ணி குடிப்போம். எனக்கு சத்தியம் ஜாக்கிரதை. வெயிலுக்கு இப்படி வெயில் நான் சில வருஷத்துக்கு இப்படி வெயில பார்க்க நீங்கள் பெரிய ஆக்கலாம். இதுக்கு இருக்கிறீர்கள் வேற சமயம் பண்றீங்க இந்த வெயில் நாங்கள் நிப்பாட போறேன். இதுக்குள்ள நாட்டுக்கும் சின்ன காதலா